ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இவனோட காலைங்காட்டி பான்லே பாலகத்துக்கு முன்னாடி நிற்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. பாண்டிச்சேரியில் பான்லேன்னு போர்டு போட்டிருக்க இடத்துல பால்கோவா சேல் பண்ணுவாங்க. அது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாக்கா அவங்களோட பசங்களுக்கு பால்கோவா வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. காசுலாம் கொடுத்துட்டாங்க. 2 வாங்கி நான் கீழே போய் எடுத்துன்னு கொடுத்துட்டேன். என்னன்னு தெரியல, நீ கம்பெனியில் உட்காந்து ஒரே இரும்பலாக வந்தது. அதனால் ஒரு 4-5 விக்ஸ் மிட்டாய் வாங்கிக்கினேன். அன்னி பார்க்க வாங்கினேன். அதாவது அதுக்குன்னு பார்க்க போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. இது டூட்டி ஃப்ரூட்டி மாதிரி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு இல்லை, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. அந்த விக்ஸ் மிட்டாய் போட்ட பிறகு தான் இந்த தொண்டையே அப்படியே ஜில்லுன்னு இருந்தது. கம்பெனியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனோடனே என்ன சாப்பாடு செய்யணும் தான் மண்டையில் ஓடிங்க ஆகுது. வீட்டில் இருந்தால் அம்மா செஞ்சு தந்துடுவாங்க. இன்றைக்கி நான் தனியாக தானே இருக்கிறேன், பேச்சுலரா. அதனால் என்ன செய்யுதுன்னு தெரில. சரி, சப்பாத்தி செய்வேன்னு சொல்லிட்டு மாவுலாம் வாங்கியாந்து பிசைஞ்சிட்டேன். ஆனால் தொட்டுக்க தான் ஒரு ப்ராப்ளம். சாம்பார் வச்சுட்டேன். அதாவது காலைல வச்ச சாம்பாரை சூடு பண்ணி நைட்டு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணேன். சாம்பாரில் புளியை கொஞ்சமாக தான் ஊற்றணும் போல இருக்குது. எனக்கு தெரில. நான் மட்டும் ஒரு பெரிய உருண்டை எடுத்து கலக்கி ஊற்றிட்டு இருக்கிறேன். காலைல புளிப்பாக இருந்தது. சப்பாத்தி உருட்டுறதுக்கு இந்த எல்லாரை போட்டு அமுக்குறாங்கல்ல, அதை வச்சு ஊட்டிங்க தான் ஏதோ சப்பாத்தி. ஆனால் கல் மாரி வரல, சாஃப்டாக இருந்தது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது, சொல்ல முடியாது. ஆனால் வீட்டை விட நான் நல்லா தான் செஞ்சுருந்தேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர்